இந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லாருக்குமே நான் பயங்கரமான ஃபேன். ஆனால் வெறியன்னா என் தலை ஹிப்ஹாப் தமிழா மட்டும்தான். இந்திய தமிழ் மக்களுக்கு முதல் வணக்கம். இந்திய பூமியில் புரட்சி துவக்கம். விளக்கம் அளிக்கும் நேரம் கவிதைகள் பாயும் காகிதம் எழுதிடு ஒற்றை வாசகம். நாளைய சந்ததி இந்த உலகிலே உன்னை பற்றி பேசணும். இப்போ எதுக்கு ஹிப்ஹாப் தமிழை பற்றி பேசுகிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவர் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டாக இருந்தார். ஏன்னா ஜல்லிக்கட்டில் வந்து டக்கர் டக்கர்னு ஒரு சாங் போட்டிருப்பாரு. அது வந்து செம்மையாக இருக்கும். எவ்வளோ ரொம்ப பிடிக்கும்னா, அந்த ஜல்லிக்கட்டு மொத்த விஷயத்தையுமே அந்த ஒரே சாங்கில் சொல்லியிருப்பார். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அவரோட ஆல்பமில் வந்து மை ஃபேவரட் ஆல்பம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்னாலே. அதில் வந்து லவ் சாங்காக இருக்கட்டும், அது சேட் சாங்காக இருக்கட்டும், அந்த கதையை சொல்கிற சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ரொம்ப அண்டர் ரேட்டட் மூவியாக இருந்துச்சு அது அவரோடது. அது வந்து மோஸ்ட் ஃபேவரெட்டு. அது மட்டும் காரணம் இல்லை ஹிப்ஹாப் தமிழோட வெறியனாக இருக்கிறதுக்கு. மியூசிக் டைரக்டர் அறிமுகம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் இண்டிபெண்ட் ஆல்பம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தமிழ் பேஸ் பண்ணி சோசியலிஸ்டிக்காக இருக்கும். ஒரு கருத்து நல்ல கருத்து சொல்லணுன்றது அவரோட நோக்கமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹிப்ஹாப் தமிழ் ஆல்பம்லேயே பார்த்தீங்கன்னா தமிழண்டா தமிழண்டா, கற்போம் கற்பிப்போம், கல்வியை பற்றி இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி ராஜராஜ சோழனை பற்றி ஒரு சாங் வேறு பண்ணியிருக்காரு. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறமும் டக்குன்னு சொல்லி அவேர்னஸ் வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணேன். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் கேட்டு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்குன்னு எனக்கு தெரியும். மாணவன் பற்றி ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காரு. தமிழின்னு ஒன்று பண்ணியிருக்காரு. வீரன் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அறிமுகப்படுத்திகிட்டே இருக்காரு. சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி மியூசிக் பண்ண சம்பாதிச்சோன்னு இல்லாமல் சமூகத்துக்காக நிறைய செய்யணும்னு நினைக்கிறது தான் அவர்கிட்ட பிடிச்சது. இவர் மியூசிக் டைரக்டராகவும் ரொம்ப பிடிக்கும். அதையும் காட்டிலும் ஒரு நல்ல மனிதனாக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே ஹிப்ஹாப் தமிழர் ஃபேன் சொல்கிறதுல பெருமைப்படுகிறேன். நம்ம ஏஆர் ரகுமான் மாதிரி இவரும் ஒரு நாள் நம் தமிழின் பெருமை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவாருன்னு நம்புகிறேன். ஹிப்ஹாப் தமிழை பற்றி பேசும்போது நம்ம அவரோட ஸ்டார்டிங் கெரியர்லேருந்து பேசி தான் ஆகணும். பார்த்தீங்கன்னா அவர் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பித்தது வந்து ஆல்பம் சாங்லேருந்து தான் பண்ண ஆரம்பித்தார். அவரோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ஆல்பம் சாங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வாடி புள்ள வாடி நிறைய சாங்ஸ் போட்டு நிறைய பண்ணார். அதுக்கப்புறம் யோசிச்சார், சரி நம்ம மியூசிக் டைரக்டரோட போய் நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அனிருத் கூட போயிட்டு எதிர்நீச்சல் படம் பண்ணார். அதுக்கப்புறம் வணக்கம் சென்னை படத்தில் ஒரு பாட்டு பண்ணார். 2 பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி நல்லா ஒரு மியூசிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் மியூசிக் டைரக்டர் ஆம்பளை படத்தில் அவதாரம் எடுத்தார். அந்த ஆல்பம் செம்ம ஹிட்டு. ஃபஸ்ட்டு படத்துலேயும் பயங்கரமாக எல்லா சாங்குமே ஹிட்டாக போச்சு. பிஜிஎம்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு அந்த லவ் பிஜிஎம் இருக்கும் பாருங்கள், வேறு மாதிரி. அப்புறம் ஆம்பளை படத்துக்கு அப்புறம் இன்று நேற்று நாளை கவன் அப்படின்னு சொல்லி செம்ம பீக்கில் போயிட்டு இருந்தார். ஓகே பத்தாதுன்னு சொல்லிட்டு சுந்தர்சி சார்கிட்ட போய் கதையை சொன்னார். சரி சொன்னோடனே அவர் ஓகே படம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டராக அதுக்கடுத்து ஒரு மூவ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் பண்ணார். அந்த மூவ் தான் பற்றி டைரக்ஷன் பண்ணி அது ஒரு செம ஹிட் ஆனாச்சு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் டேரக்ட் பண்ணி நல்லா பண்ணார். அவரோட வெற்றியை நோக்கி ஓடிட்டு இருந்தார். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்துச்சு. தனி ஒருவன் பண்ணார், இமைக்கா நொடிகள் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே நிறைய படம் நடித்து அந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்ணார். அப்படியே அவர் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட படங்கள் வர்றது ரொம்ப கம்மியாச்சு. என்னடா இது என் படம் எனக்கு படங்கள் நிறையா வரல, மியூசிக் நிறையா வரலன்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சரி இது வேலைக்கு ஆகாது, நம்ம வேறு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி அந்த டைலாக்கை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒரு முன்னேறி போனோம். நமக்கு நம்ம குடும்பம் நமக்கு பக்கபலமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எதை பற்றியும் கவலை கூடாது. இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இன்னும் வெயிட் பண்ணுவோம். அவர் கண்டிப்பாக வருவார், அவருக்கான மியூசிக்கை தருவார். அதனால் நம்ம வந்து அவரை என்றைக்கும் குறைச்சி மதிப்பிடாமல் அவர் ஹாப்பியாக இருக்கார், நம்மளும் ஹாப்பியாக இருப்போம் அவர் ரசிகர்கள். ஆமாம், கண்டிப்பாக. தனி ஒரு 2 வேறு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏதோ ஆக்ஷன் மூவியில் வேறு பண்ணிகிட்ருக்காரு. அது இல்லாமல் இன்னொரு படம் வேறு இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். சீக்கிரமாக கம்பேக் கொடுங்க ஆதினா. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே பாப்.